வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிகினர்ஸ் மெஹந்தி போடுறப்ப உண்டான ஈஸியான ட்ரிக்ஸ் பற்றி சொல்லித்தர போகிறேன். பார்க்கலாமா? இப்போ நம்ம லைன் போடுறது இப்படி தின்னாக வரணும்னா கையை இப்படி பிடிச்சி வரையணும். அடுத்து திக்கான லைன் போடணும்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்படி நம்ம பிடிச்சோன்னா சாய்ச்சி கோணை பிடிச்சோன்னா இப்படி கோணலாக தான் லைன் வரும். இதே நம்ம திக்காக அழகாக போடணும்னா அந்த கோனோட எண்டில் ப்ரெஸ் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரியும். அடுத்து நம்ம மெஹந்தி கோனை நம்ம மெஹந்தி போடுற கையில் ஒட்டி போட்டோன்னா டிசைன்ஸ் எப்போவுமே ஷேக் ஆகும். இப்படி தான் இருக்கும். இதையே நம்ம ஒரு குட்டி கேப் விட்டு அந்த மெஹந்தியை அப்படி தானாக ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம அதுலேயே டிசைன் போட்டோன்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள், அதுக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசத்தை இப்படி அழகாக இருக்குல்ல. அடுத்து ஷேடிங். எப்போவுமே மெஹந்தி போடும்போது ஷேடிங் பண்ணோம்னா அந்த மெஹந்தி டிசைன் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ ஷேடிங்னா இப்போ பண்ணுற மாதிரி நம்மளை ஷேடிங் வரைஞ்சோன்னா டிசைன் போட்டு ஷேடிங் வரைஞ்சோன்னா அது செவந்ததுக்கு பிறகு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. இதுவே நம்ம டிசைன் போட்டுட்டு அது மேலே ஒரு ஷேட் கொடுத்து அதையே நல்லா இழுத்து விட்டோம்னா செவந்ததுக்கு பிறகு பார்க்கும்போது அந்த டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். வியூவர்ஸ், நம்ம இப்போ சர்க்கிள், அதாவது வட்டம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். என்ன வட்டம் போட சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க, கோன் வச்சு போடுறத சொல்கிறேன். இப்போ நடுவில் ஒரு புள்ளி வச்சு சுற்றி 8 புள்ளி அல்லது ஒரு 10 புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி புள்ளி வச்சு அதை அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நம்மளோட வட்டம் நல்ல பர்ஃபெக்டாக வரும், அழகாக வரும். அதுவே அது மேலே கொஞ்சம் கேப் விட்டாலும் நம்ம இன்னொரு கோட்டிங் மேலே வரைஞ்சோன்னா நல்ல திக்காக வரும். இப்போ நம்ம பெட்டல்ஸ்லாம் வரைகிறோன்னா அந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒன்று பெருசும் ஒன்று சிறுசும் அப்படி வரும். இதே சேமாக எல்லாம் ஒரே மாதிரி சீராக வரணும் அப்படின்னா இந்த வட்டம் உள்ளக்க நம்ம வரையும் போது பார்க்க நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் போடுறத எப்படி ஒரே மாதிரியே வரும் பாருங்கள் அந்த பெட்டல்ஸ் எல்லாம். இப்படி பெட்டல்ஸ் எல்லாம் நமக்கு சேமாக வேணும்னா அந்த சர்க்கிள் மேலேயே ஒரு லைன், ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரியே தெரியும். இல்லை எனக்கு சர்க்கிள் ஷேப்பில் வேண்டாம், அந்த பெட்டல்ஸ் எல்லாம் அதோட ஒரிஜினல் ஷேப்பில் பெட்டல்ஸாகவே தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன, வட்டம் இருக்குல்ல அந்த லைனை தின்னாக போடணும். தின்னாக போட்டு அது மேலே நம்ம பெட்டல்ஸ் வரையணும். அப்புறத்தை கொஞ்சம் நம்ம தள்ளி அது மேலேயே வரைஞ்சோன்னா அது கொஞ்சம் தள்ளி போகும். இது பேப்பர்னால உங்களுக்கு தள்ளி வரல, பட் கையில் போடும்போது நல்ல தள்ளி தான் திங்ஸ் மெட்டீரியல்ஸ் வச்சு இந்த டிசைன்ஸ் நிறைய போடலாம். அதுக்கு நான் ஒன்று எக்ஸாம்பிளாக இயர்பட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். இப்படி டாட் வச்சு இப்படி பட்ஸ் வச்சு இழுத்து விட்டோன்னா அந்த டிசைன்ஸ் ரொம்ப பார்க்க அழகாக வரும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மெட்டீரியல்ஸ் வச்சு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் seashoretuberz.